வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கை தமிழ் அரசியல் சூழலில் சமீப காலமாக உருவாகி வரும் மாற்றத்தின் மையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிடத்தக்க அரசியல்வாதியாக உருவெடுத்து வருகிறார். அவரது நோர்வே ஒஸ்லோவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலம், புலம்பெயர் தமிழர்களின் பங்கு மற்றும் தேசிய ஒற்றுமை குறித்து புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஐரோப்பிய நாடுகளுக்கான தனது பயணத்தின் போது அங்குள்ள தமிழர்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடினார். அவருடைய இந்த பயணம் வரும் சமூக சந்திப்பு மட்டுமல்லாமல் அரசியல் நோக்கத்துடனும் தன்னுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது. முன்னதாக பிரான்சில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பை தொடர்ந்து தற்போது அவர் நோர்வேயில் தமிழர்களை சந்தித்துள்ளார். அங்கு அவர் பல்வேறு கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளித்து தன்னுடைய அரசியல் திசையை தெளிவுபடுத்தினார். அர்ஜுனா ராமநாதன் தனது ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நோர்வே சென்றிருந்தார். அங்கு ஒஸ்லோ நகரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு வரும் சமூக கலந்துரையாடல் மட்டுமல்லாது அரசியல் திசையையும் பார்வையையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது. அந்த சந்திப்பில் பங்கேற்ற பல புலம்பெயர் தமிழர்கள் அர்ஜுனாவுடன் தங்கள் எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் இலங்கை அரசியலில் நிலவும் சிக்கல்களையும் பகிர்ந்து கொண்டனர். அர்ஜுனா அதற்கு நேர்மையாகவும் தன்னம்பிக்கையுடனும் பதிலளித்தார். அர்ஜுனா நோர்வேயில் நடைபெற்ற உரையாடலின் போது இனி நான் நாடாளுமன்றத்தில் தமிழ் அரசியல்வாதிகளை விமர்சிக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். இதற்கான காரணத்தையும் அவர் திறந்த வழியில் கூறினார். ஏற்கனவே நீங்கள் விமர்சிக்க வேண்டும் என்று நினைத்த அரசியல்வாதிகளை நான் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம், அங்கஜன் ராமநாதனாக இருக்கலாம், அல்லது தமிழ் தேசியம் பேசுகின்ற மற்ற அரசியல்வாதிகளாக இருக்கலாம். யார் இருந்தாலும் நான் அவர்களின் உண்மையான முகத்தை காலப்போக்கில் அறிந்து விட்டனர். அவர் மேலும் குறிப்பிட்டது, தமிழர் என்ற அடையாளத்துக்காக நாடாளுமன்றத்தில் புறக்கணிக்கப்படுவது போதும். அப்போது அருகில் இருந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேச முன்வரவில்லை என்பதையும், மொழி தெரியாது என்பதற்காக இன்னொரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் விமர்சிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்றும் கூறினார். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஸ்ரீதரன் எனும் தமிழ் நாடாளுமன்றத்திற்கு ஒருவரை தாம் காப்பாற்றியதாகவும் அர்ஜுனா வெளிப்படையாக கூறினார். நான் யாரையும் விமர்சிக்க விரும்பவில்லை. சமூகம் தன் கடமையை காலப்போக்கில் நிறைவேற்றும். உண்மைகளை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்று அவர் உறுதியுடன் தெரிவித்தார். அர்ஜுனாவின் இந்த சுற்றுப்பயணம் வெளிநாட்டு தமிழர்களிடம் பெரும் ஆர்வத்தையும் விவாதத்தையும் உருவாக்கி உள்ளது. அவரின் அரசியல் பார்வையில் காணப்படும் மாற்றம், விமர்சனங்களிலிருந்து கட்டுமான நோக்கத்திற்கான மாறுபாடு அவரது அரசியல் பயணத்தில் புதிய கட்டத்தை குறிக்கின்றது. அவர் கூறிய சமூகம் தன் கடமையை செய்யும் என்ற வாக்கியம் எதிர்காலத்தில் தமிழ் அரசியல் சூழ்நிலையை குறிப்பிடத்தக்க வகையில் பாதிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. அர்ஜுனா ராமநாதனின் ஐரோப்பிய பயணம் வரும் அரசியல் விளம்பர நிகழ்ச்சியாக அல்லாமல் தமிழ் அரசியலின் திசை மாற்றத்தை குறிக்கும் ஒரு சின்னமாக மாறியுள்ளது. அவரது பேச்சுக்கள் வெளிநாட்டு தமிழர்களிடையே புதுவிதமான சிந்தனையையும் விவாதத்தையும் தூண்டி வருகின்றன. அர்ஜுனா ராமநாதன் தனது உரையில் குறிப்பிடும் முக்கிய அம்சங்களில் ஒன்று அரசாங்கத்தால் வழங்கப்படும் பாதுகாப்பு வசதிகளில் உள்ள குறைபாடு. இலங்கை அரசாங்கம் சில அரசியல்வாதிகளுக்கு 4 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வழங்கியுள்ளது. சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் கேட்டும் எனக்கு அது வழங்கப்படவில்லை என்றார். அர்ஜுனாவின் இந்த குறிப்பு அரசியல் பாதுகாப்பு என்பது சீரான விதிமுறைகளின் அடிப்படையில் அல்ல, அரசியல் நெருக்கம் அல்லது வசப்படுத்தல் அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இதன் மூலம் அவர் தன்னை அரசாங்கத்தின் பார்வையில் தலையீடியாக பார்க்கப்படுவதாக கூறுகிறார். இது இலங்கையின் தமிழ் அரசியலில் தன்னாட்சி குரல்களை அமைதிப்படுத்தும் ஒரு புதிய உளவியல் பாய்ச்சல் என்று காணப்படுகின்றது. அர்ஜுனா தனது உரையில் புலம்பெயர் தமிழ் மக்களின் இரட்டை பங்களிப்பு குறித்து பேசுகிறார். அவர் ஒப்புக்கொள்கின்றார், தேர்தல் காலத்தில் உள்ளூர் மக்கள் வாக்களித்தாலும் அதன் பின்னணியில் புலம்பெயர் மக்களின் தாக்கம் இருந்தது என்று. ஆனால் அதே சமயம் ஏன் சில புலம்பெயர் தமிழர்கள் என்னை எதிர்க்கின்றார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த கேள்வி வெளிநாட்டில் வசிக்கும் தமிழர்களுக்கும் உள்ளூர் அரசியல் செயற்பாட்டாளருக்கும் இடையில் நிலவும் உள்மன அழுத்தத்தையும் சிந்தனை வேறுபாட்டையும் வெளிப்படுத்துகின்றது. புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை அரசியலை தமிழர் வரலாற்று காயங்களின் வழியே காண்கின்றார்கள். ஆனால் அர்ஜுனா தற்போதைய தலைமுறையின் பார்வையிலே நடைமுறையில் அரசியலை முன்னிறுத்துகின்றார். புலம்பெயர் மக்களான உங்களுக்கு இனத்தின் வலி தெரியும், ஆனால் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு அது தெரியாது. இந்த வாக்கியம் புலம்பெயர் சமூகத்தின் அடையாள தொடர்ச்சியின் சிக்கலை வெளிப்படுத்துகிறது. தமிழினத்தின் உணர்வு வெளிநாட்டில் பிறந்த தலைமுறையில் மங்கும் அபாயத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார். அர்ஜுனா கூறும் மற்றொரு முக்கிய கருத்து புலம்பெயர் சமூகத்தின் அறிவு திறன் மற்றும் ஆளுமை ஆதிக்கம் பற்றியது. ஒரு சமூகத்தை கொண்டு செல்லக்கூடிய ஆளுமை திறன் அனைத்துமே புலம்பெயர் மக்களிடமே உள்ளது. இந்த கருத்து வெளிநாட்டு தமிழர்களின் கல்வி, தொழில் மற்றும் சமூக நிலைத்தன்மை திறனை ஒப்புக்கொள்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இந்த திறன் உள்ளூர் அரசியலில் பிரதிபலிக்காதது என்பதை அவரது கவலை. அவர் இவ்வாறு பேசுவதன் மூலம் புலம்பெயர் தமிழர்களின் அரசியல் பங்காளிகளாக இணைந்து அவர்களின் ஆற்றலை உள்ளூர் முன்னேற்றத்துக்கு மாற்றும் நோக்கத்தை காணலாம். அர்ஜுனா தன்னை பற்றி குறிப்பிடும் போது நாடாளுமன்ற வரலாற்றில் தேசிய தலைவரை தெய்வமாக சொன்ன ஒரே நபர் நான் தான் என்றும்,
அவர் தீவிரவாதி என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டதாகவும் கூறினார். இந்த வாக்கியம் இலங்கை தமிழ் அரசியலின் நுட்பமான கோடுகளை தொட்டுச் செல்கின்றது. அர்ஜுனா தன்னை பற்றி குறிப்பிடும் போது நாடாளுமன்ற வரலாற்றில் தேசிய தலைவரை தெய்வமாக சொன்ன ஒரே நபர் நான் தான். அவர் தீவிரவாதி என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் என்றும் குறிப்பிட்டார். இந்த வாக்கியம் இலங்கை தமிழ் அரசியலின் நுட்பமான கூடுகளை தொட்டுச் செல்கின்றது. அர்ஜுனா இங்கு விடுதலை போராட்ட வரலாற்றையும் அதன் தலைமை பாத்திரத்தையும் மறப்பதில்லை. ஆனால் அதனை விமர்சன ரீதியாக மீள் பரிசீலனை செய்யும் அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்துகின்றார். இதன் மூலம் அவர் தமிழ் மக்களின் உணர்வுகளையும் தேசிய அடையாள கொள்கையினையும் ஒன்றிணைக்கும் மைய வழி அரசியல் நோக்கத்தை பிரதிபலிக்கின்றார். அர்ஜுனா ஓஸ்லோ உரையிலே மிகுந்த தைரியத்துடன் கூறினார், நான் ஒருவனை நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவரை தெய்வமாக கூறினேன். அவர் தீவிரவாதி என்று சொல்ல வேண்டுமானால் சொல்லுங்கள். இந்த வாக்கியம் இலங்கை தமிழ் அரசியலின் ஒரு வலுவான சிந்தனை பாய்ச்சலை உருவாக்கியுள்ளது. அவர் விடுதலை போராட்ட வரலாற்றை மறப்பதற்கில்லை, ஆனால் அதை மனித அடையாளம், தியாகம் மற்றும் நீதிக்கான போராட்டம் என்ற பார்வையில் அணுகுகின்றார். இதன் மூலம் அவர் தமிழ் தேசியவாதத்தின் புதிய வடிவத்தை சுய நினைவுடனும் மரியாதையுடனும் கூடிய தேசிய உணர்வை முன்வைக்கின்றார். அர்ஜுனா தனது எதிர்கால அரசியலின் திட்டம் குறித்தும் வெளிப்படையாக பேசுகின்றார். நான் மாகாண சபைக்கு வந்தால் அரசாங்கம் ஒவ்வொரு விடயத்திற்கும் போராடுவேன். இதன் மூலம் அவர் தன்னை மக்களின் நலனுக்காக நேரடியாக மோதும் அரசியல்வாதி என்ற வகையில் காட்டுகின்றார். இதே தமிழ் அரசியலின் பாரம்பரிய அமைப்புகளுக்கு வெளியில் உருவாகும் ஒரு சுயாதீன அரசியல் திசை திருப்பல் என்று கூறலாம். அவர் இனி அரசியல் ஒத்துழைப்பில் அல்ல, மக்கள் நலனுக்கான மோதலில் தன்னை ஈடுபடுத்தவிருக்கின்றார். இது தமிழ் அரசியலின் மைய நிலை கோட்பாட்டிலிருந்து செயல் அரசியலுக்கான மாற்றத்தை குறிக்கின்றது. அர்ஜுன ராமநாதனின் கருத்துக்களை ஆய்வுகள் மூலம் பார்க்கும் போது அவர் தமது அரசியலின் வழக்கமான பாதையில் இருந்து விலகி சுயநினைவு மிக்க திறந்தவெளி அரசியலின் பிரதிநிதியாக திகழ்கின்றார். அவர் ஒருபுறம் புலம்பெயர் தமிழர்களின் பங்கையும் உணர்வையும் மதிக்கின்றார், மறுபுறம் அந்த உணர்வை நடைமுறை அரசியலாக மாற்ற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறார். அவரது உரையில் வெளிப்படும் 3 முக்கிய கருத்துக்களாக அரசியலமைப்பின் பாகுபாடு மற்றும் தனிமை, புலம்பெயர் தமிழர்களின் சமூக ஆற்றல், தேசிய உணர்வின் மறுபரிசீலனை, இவை அனைத்தும் சேர்ந்து அர்ஜுனா ராமநாதனை புதிய தலைமுறை தமிழ் அரசியலின் சிந்தனைவாத முகமாக உருவாக்குகின்றன. அவர் கூறிய நான் யாரையும் எதிர்க்கவில்லை, ஆனால் உண்மையை சொல்கின்றேன் என்ற பாணி எதிர்கால தமிழ் அரசியலில் மோதலை விட உரையாடலை முன்னிலைப்படுத்தும் ஒரு புதிய பரிமாணத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. அர்ஜுனாவின் உரை ஓஸ்லோவில் பெரும் விவாதத்தையும் கவனத்தையும் பெற்றது. சிலர் அவரை சுயநிலை அரசியல்வாதி என்று விமர்சித்த போதும் சிலர் தமிழ் அரசியலை மையப்படுத்த முடியாதவர் என்று விமர்சித்தனர். ஆயினும் இந்த சந்திப்பின் மூலம் புலம்பெயர் தமிழர்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய சில அரசியல்வாதிகளில் ஒருவராக திகழ்கின்றார். அவர் காட்டிய திறந்த மனப்பான்மை, விமர்சனங்களை எதிர்க்கும் ஏற்கும் மற்றும் சமூக உண்மைகளை நேரடியாக சொல்வதற்கு துணிச்சல், இவை அனைத்துமே அவை புதிய தலைமுறையும் தமிழ் அரசியல்வாதிகளின் முன்னோடி முகமாகவும் உருவாக்குகின்றன. நோர்வே ஓஸ்லோ மக்கள் சந்திப்பு அர்ஜுனா ராமநாதனின் அரசியல் பயணத்தின் ஒரு திறப்பு முனையாக திகழ்கின்றது. அவர் இனி விமர்சன அரசியலிலிருந்து விலகி உண்மை, ஒற்றுமை மற்றும் சுயநிலை அரசியலை முன்னிலைப்படுத்தும் புதிய பாதையில் நகர்கின்றார். இந்த சந்திப்பு வெளிநாட்டு தமிழர்களிடம் அவரது அரசியலின் வலிமையினையும் நேர்மையையும் வெளிப்படுத்தியதோடு தமிழ் அரசியலின் எதிர்காலத்தில் சுயாதீன சிந்தனை மற்றும் நடைமுறை அரசியலின் இணைப்பை உருவாக்கியுள்ளது. அர்ஜுனா கூறிய ஒரு வாக்கியம் இந்த பயணத்தின் முழு சாரத்தையும் பிரதிபலிக்கின்றது. நான் யாரையும் விமர்சிக்க விரும்பவில்லை, சமூகம்தான் கடமைகளை காலப்போக்கில் செய்யும். இந்த வாக்கியம் அர்ஜுனாவின் அரசியல் தத்துவத்தையும் தமிழ் சமூகத்துக்கான அவரது ஆழமான நம்பிக்கையினையும் வெளிப்படுத்துகின்றது. இது ஒரு அரசியல் உரை அல்ல, ஒரு சிந்தனை இயக்கத்தின் தொடக்கம்.